வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து ஒரு திருமண ஸ்டோரி வந்து போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க போகிறாங்க. திருநெல்வேலி பக்கம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்து இவருக்கு வந்து பிடிச்சிக்கிச்சு. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சி. என்னோடய கேரக்டரு இந்த மாதிரிலாம் இருப்பேன், செய்வேன். நான் கறி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், செய்ய மாட்டேன். இப்படிலாம் இப்படி இருப்பேன் அப்படின்னு அவரோட இது வந்து மனசில் இருக்கிற எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு வந்து இவர் சொல்லும்போது செய்யும்போது சரி சரி சரின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து இல்லைப்பா வேறு மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க போய்ட்டு தவிர சொல்கிறேன்னு சொல்லிட்டு, வேறு மாப்பிள்ளை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க வீட்டில் சொல்லிடுது. சரி நாங்கள் தவிர சொல்கிறோன்னு இவங்க அனுப்பிவிட்றாங்க மாப்பிள்ளை விட. அனுப்பிவிட்ட பிறகு 2 நாள் கழிச்சு இல்லை என் பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பொண்ணு அமையுது. மேரேஜ் பத்திரிக்கை அடித்து செஞ்சு மண்டபம் எல்லாமே இதாகி போய் கல்யாணம் முடியணுன்னு நைட்டு ரிசப்ஷன்னா அன்னைக்கு வந்து அந்த பொண்ணை வந்து வேற ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கு. வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பொண்ணை. சரின்னு சொல்லிட்டு நைட்டாக ஓடிடுற அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுது. எஸ்கேப் ஆகி அந்த ஹீரோவுக்கு வந்து அதுவும் நின்றுச்சு. இன்றைக்கி எல்லாமே ஒரு ஃப்ளப்பாக ஆகி போகும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இது மதுரை பக்கம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சு சரி அடுத்து முடிச்சு எங்கள் கல்யாணம் முடிப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கும் போகிறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லி பேசி அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிக்கிருச்சு செஞ்சுக்கிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே இதாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு 2 நாள் வந்து ஒரு லாக்டவுன்னால அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாமல் அவங்க சொந்தக்காரங்க ஊர்லேயே எங்கிட்டே இருக்காங்க. லாக்டவுன் போட்டதுனால 2 நாள் லாக்டவுன் போட்டதுனால எங்கிட்டு போக முடியல, அங்கேயே இருக்காங்க. சரின்னு சொல்லி காலையில் இங்கிட்டு காட்டு போக எங்கேயா சும்மா வாக்கிங் மாதிரி போகன்ட்டு வாக்கிங் போகிறாங்க செய்கிறாங்க. நீங்கள் இந்த சங்கீதா தானே நீங்கள் வந்து பார்க்க வந்திருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க, பார்த்துட்டு பேசியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க. ஆமாப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்டிருக்காரு. கேட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லைப்பா அந்த பொண்ணு வந்து வேறு ஒன்று தான் லவ் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க வந்தீங்க செஞ்சீங்க? அப்படி ஒன்றும் அவங்க அப்பா அம்மா எங்கிட்ட சொல்லலையாப்பா, நீங்கள் சொல்ல போகிறது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும். இல்லை லவ் பண்ணது செய்யுது அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு அவங்க இந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மாட்டே சொல்லலை. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு ஒரு நாள் கழிச்சு நான் இந்த மாதிரி இந்த சிவன் கோயிலில் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ வந்து கூப்பிட்றாப்புல. மாப்பிள்ளைக்காரர் கூப்பிடுவோம். அந்த பொண்ணு வந்துடுது. வந்துடுறதுல ஒரு பக்கத்தில் பேசிகிட்டே இருக்காங்க. பேசிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க நம்மளை செய்கிறீங்க நம்மளை அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை எங்கள் வீட்டுக்காண்டி தான் நான் எப்படி மறக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் வீட்டுக்காண்டி சரின்னு சொல்லியிருக்கேன் செஞ்சுருக்கேன். என் லவ் வந்து உண்மையான லவ் தான் செய்யுது அப்படின்னு அந்த பொண்ணும் பேசியிருக்கு. பேசும்போது அது வந்து இதாகி போச்சு. சரி லவ் பண்ணுறாங்க செய்கிறாங்க நம்ம கட்டாயம் பண்ணி முடியக்கூடாதுன்னு அவர் ஹீரோ வந்து வெளியே வந்துடுறாப்புல செஞ்சிடறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு பொண்ணு பார்க்க போகிறாங்க. இப்படியே ஒரு தட்டி போகுது. என்ன நேரமோ அவரோட இதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அந்த பொண்ணு வந்து இவருக்கு பிடிச்சிக்கிருச்சு. சரி அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பிடிச்சிக்கிச்சு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு நம்ம இதாக 2 மாதத்துல நம்ம நிச்சயம் பண்ணிக்கிறோம் செஞ்சுக்கிறோம் அப்படின்லாம் லவ் போய்கிட்டு இருக்குது. ஆனால் பேசாமலே இவங்க வந்து அந்த பொண்ணு வந்து அவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறான்னு ஃபோன் போட்டு அக்கம் பக்கத்தில் அவங்க சொந்தம் வந்து அந்த ஊரில் இருக்காங்க. அவங்க ஊரில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னு அந்த பிள்ளைய அவங்க படித்த பிள்ளைய ஸ்கூல் மேன்ட்டு அங்கே 2, 3 பேர் இருக்காங்க பிள்ளைய. அவரெல்லாம் சூப்பர் டைப்பு தங்கமான மனுஷன். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை போய்கிட்டு இருந்துச்சு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும். சரி நான் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன். அவர் நான் கல்யாணம் முடிச்சு அவர் நல்லபடியாக பார்த்துக்கணும் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளை மேலே அவ்வளோ அந்த பிள்ளைக்கு வந்து அவர் மேலே அவ்வளோ ஈர்ப்பாகி போச்சு சந்தோஷத்தில். சரி அவருக்காண்டி நம்ம பார்க்கணும் எல்லாமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப இதாக போகும்போது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஹீரோவோட சித்தப்பா வந்து மாப்பிள்ளையோட சித்தப்பா இறந்துட்டார். டெத் ஆகிப்போச்சு. டெத் ஆகும்போது அவங்களால இந்த முடிவு வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நிச்சயம் பண்ணுற 2 மாதம் நிச்சயம் பண்ணுற அவங்களால எதுவுமே செய்ய முடியும். அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க பெரியப்பா வந்து என்ன ஏதோ நிச்சயம் பண்ணுங்க செய்யுங்க, பொண்ணு பார்த்துட்டு போனீங்க செஞ்சீங்க, நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க செய்ய மாதிரி எப்படி சொல்லியிருக்காரு. சரிப்பா எங்கள் வீட்டில் என்னென்னு கலந்து சொல்கிறேன்ப்பா அப்படின்னு 2 நாள் கழிச்சு அதே அவங்க பெரியப்பா வந்து என்ன ஏதாவது சொல்லுங்கள் செய்யுங்க. எப்போ அவன் பொண்ணை வேறு இடத்துல கூட கொடுத்துக்கப்பா செஞ்சுக்கப்பா எங்களை நெச்சரிக்காத, நாங்களே இந்த இது இன்னும் 2, 3 மாதம் ஆகட்டும் என்னென்னு பார்த்து செய்வோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ என்னப்பா எப்படி வந்துக்கிட்டு இருக்க செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டு செஞ்சும்போது ஒரு லைட்டாக பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்கள் வேறு இடத்துல பாருங்கப்பா அவங்களாம் இது பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை மனசில் ஒரு ஆசையை வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்களும் வந்து எதுவுமே வந்து இது அந்த பிள்ளைய வந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணியே செய்யுன்னு சொல்ல முடியல செய்ய முடியல. மற்ற ஆள்கிட்ட அவர்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒன்று ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம் செஞ்சுருக்கலாம். அவருக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது. லாஸ்ட் வரை தெரியாமையே போயிடுச்சு. அப்படிங்கும்போது
ஒரு வட்டம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த பொண்ணு வேணான்னு சொன்ன பிறகும் அந்த பொண்ணு வந்து இவர ஒரு திருவிழாவுக்கு வருது, வந்த இடத்துல பூராமே சுற்றி சுற்றி பார்க்குது. எங்கே நிற்கிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன பேசுறாரு, செய்றாருன்னு. ஏதோ நம்மள பார்த்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு இதா இருந்திருக்கு. லாஸ்ட் வரையும் அந்த பிள்ளை வந்து இவர் வந்து பேசவே இல்லை, செய்யவே இல்ல. சரி நம்ம வீட்ல வேணான்னு சொல்லிட்டாங்களே, என்ன எதுக்கு இந்த பிள்ளைகிட்ட பேசணுன்ட்டு அப்படியே இதாகிட்டாரு. ஆனா இவர வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணது இவருக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அப்படியே போய்க்கிட்டு இருந்ததுனால, லாஸ்ட்ல வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இவருக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு, 1 1/2 வருஷம் கழிச்சு கல்யாணம் மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. முடியும்போது காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு Facebookல வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இவருக்கு வந்து இவர் பிறந்த நாள் அன்னைக்கு அது மெசேஜ் வந்திருக்கு. ஹாய் என்ன பண்ணுறீங்க? ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு போட்டு விட்ருக்கு அந்த பொண்ணு வந்து. போடும்போது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு பேசும்போது செய்யும்போது, "நீங்க யாரு? எந்த ஊருன்னு?" அப்படின்னு இவரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மாரி பேரு இந்த மாரி அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியாங்க, சரிங்க. நல்லா இருக்கீங்களா? சரிங்கன்னு" மெசேஜ் அனுப்பிவிட்டு அதோட நிப்பாட்டிட்டாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2, 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இவர பார்த்து பேசியிருக்கு. "என்னண்ணே எப்படி இருக்கீங்க? செஞ்சுருக்கீங்கண்ணே" அப்படின்னு சொல்லி பேசும்போது, "ஏம்மா நீங்க முதலே உங்கள லவ் பண்ணுச்சுண்ணே, செஞ்சுச்சுண்ணே" அப்படின்னு சொல்லவும், "நான் எப்படிண்ணே சொல்ல முடியும்? உங்க வீட்ல ஒரு டெத் ஆகிப்போச்சு. நீங்களே அந்த மாரி சூழ்நிலையில இருக்கீங்கனால நான் எதுவுமே சொல்ல முடியலண்ணே" அப்படின்னு சொல்லி, "ஏம்மா முதல்லயே நீங்க சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பேன். நீங்க கல்யாணம் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சுச்சு, அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சுச்சு. இப்பயுமே இப்போ வந்து சொல்லி என்னம்மா ஆகப்போகுது? விடுங்கம்மா பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டு, "ஆண்டவன் செயலும்மா" அப்படின்ட்டு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அது வந்து லவ் ஸ்டோரி வந்து இது லாஸ்ட் வரையும் வந்து இவங்களுக்கு வந்து ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கனால, அதுக்கப்புறம் சரிங்க ஏதோ நடந்து போச்சு. என் லைஃப் வந்து என் ஒய்ஃப் வந்து என்னைய நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்க ஹஸ்பண்டும் இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. சரி எங்கேயோ நம்ம நினைக்கிறது ஒண்ணு, ஆண்டவன் வந்து மேல நடக்கிறது ஒண்ணு. அதனால யாருக்கு எதுன்னு ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். நம்ம நினைக்கிற மாரி வாழ்க்கையில யாருக்குமே நடக்காதுங்க. அப்படின்ட்டு அதோட அவங்க வந்து இதா போயிருது. சரிங்களா? நம்ம சூழ்நிலை யார் யாருக்கு எங்கேன்னு ஆண்டவன் தான் வெளிச்சம். அதனால வந்து நம்ம என்ன நினச்சாலும் நம்மளுக்கு மேல ஒரு ஆண்டவன் வந்து சக்ஸஸ் பண்ணுவான். நன்றி. காலை வணக்கம்.